Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammadin sallallahu alayhi wa sallam wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladhina amanu ittaqullaha wabtaghu ilayhi alwasila wajahidu fi sabilihi la'allakum tuflihun. அன்பிற்கினிய தஸ்கியாவின் நேயர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா மாயிதாவில் 148வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன் ஆமனு, விஸ்வாசிகளே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வபுதகு இலைஹில் வசீலா, அவன் அளவில் வசீலாவை நீங்கள் தேடுங்கள், வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில் நீங்கள் போராடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் ஒரு இஸ்லாமியர்கள், முஃமின்கள் உலக வாழ்க்கையில் மறு உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான 3 வழிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்துகின்றான். அந்த 3 வழிகளில் முதலாவது வழி என்னவென்று சொன்னால், அல்லாஹுவை பயந்து கொள்வது, தக்வாவை மேற்கொள்வது. அந்த தக்வா தான் மனித வாழ்க்கையில் மனிதனை அல்லாஹுவின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய, நன்மைகளை செய்ய தூண்டக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டல், ஒரு மிகச்சிறந்த திட்டம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்தும் வகையில் இத்தகுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு, வபுதகு இலைஹில் வசீலா, அவன் அளவில் நெருங்குவதற்காக வேண்டி அதற்குரிய வழியை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று 2வது முறையாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் வசீலா என்று சொன்னால் என்ன பொருள் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசீலா என்று சொன்னால் அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான அனைத்து விதமான நன்மையான காரியங்களையும் வசீலா என்று நாம் சொல்லலாம். இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல பொன்மொழிகள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கக்கூடிய, அல்லாஹுவால் கற்றுத்தரப்பட்ட பல வசீலாக்களை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அந்த வகையில் அல்லாஹுவை நாம் நெருங்குவதற்குண்டான மிகச்சிறந்த வசீலாவான, மிகச்சிறந்த நற்காரியங்கள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஃபர்தான காரியங்கள் தான். அல்லாஹுவே கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் அடியான் என்னை நெருங்குவதற்கு நான் விரும்பக்கூடிய மிகச்சிறந்த காரியம் எதுவென்று சொன்னால், நான் அவன் மீது விதித்திருக்கக்கூடிய ஃபர்தான காரியங்கள் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்போ அந்த வகையில் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹுவால் விரும்பப்பட்ட மிகச்சிறந்த அமல் எதுவென்று சொன்னால், அவன் நம்மின் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய எல்லா ஃபர்தான அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல நமக்கு தெரியப்படுத்துகிறான். எல்லா ஃபர்தான அமல்கள் என்று சொன்னால், அது தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், எதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மின் மீது விதித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அனைத்து ஃபர்தான விஷயங்களையும் இந்த ஹதீஸ் எடுத்துக்கொள்ளும். 2வதாக அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் கூறுவதாக குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் உபரியான காரியங்களை செய்ய 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 என் அளவில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவனை நான் நேசிக்கக்கூடிய அளவிற்கு என்னை நெருங்கி விடுகின்றான். எப்பொழுது அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகின்றேனோ, குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ, அவன் கேட்கக்கூடிய காதாக, கேள்வியாக நான் ஆகிவிடுகிறேன். வபஸரஹுல்லதி யுப்சிரு பிஹி, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன். வயதஹுல்லதி யப்திஷு பிஹா, எந்த கரங்களை கொண்டு பற்றுவானோ அந்த கரங்களாக நான் ஆகிவிடுகிறேன். வரிஜலஹுல்லதி யம்ஷி பிஹா, எந்த கால்களை கொண்டு நடப்பானோ அந்த கால்களாக நான் ஆகிவிடுகிறேன். அந்த அளவிற்கு அந்த அடியான் என்னோடு நெருங்கி விடுகின்றான். இன்னும் சொல்வதாக இருந்தால், வைதா சஅலனி, அவன் என்னிடத்தில் எதையாவது ஒன்றை கேட்டால், லவ் உத்தியன்னஹு, நிச்சயமாக அவனுக்கு நான் வழங்குகின்றேன். வலையின் இஸ்தஆதனி, எதையாவது ஒரு விஷயத்திலிருந்து என்னிடத்தில் பாதுகாவல் தேடினால், லவ் உஈதன்னஹு, அவனை நான் பாதுகாத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக 2 விஷயங்களை எடுத்துரைக்கிறது. அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மிகச்சிறந்த முதல் வசீலா ஃபர்தான காரியங்கள் தான். 2வது வசீலா அவன் நம்மின் மீது சொல்லி தந்திருக்கக்கூடிய உபரியான அமல்களின் மூலமாக அவனை நெருங்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ வசீலா என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், அல்லாஹுவை நெருங்குவதற்குண்டான அனைத்து அமல்களுக்கும் வசீலா என்று நாம் பொருள் கொள்ளலாம். இன்னொரு பொருள் என்னவென்று சொன்னால், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தரஜா. அந்த தரஜா எப்படிப்பட்ட தரஜா என்று சொன்னால், உலகத்தில் இதுவரை வாழ்ந்த
அனைத்து நபர்களிலேயும் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அடைவதற்குண்டான வாய்ப்பை தருகிறான். அந்த வாய்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தர வேண்டும் என்று என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த அத்தனை பேர்களும் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் ஒரு வேண்டுகோளை கூட வைத்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா சமிஅத்துமுல் முஅத்தின, ஒரு முஅத்தின் பாங்கு சொல்வதை நீங்கள் கேட்டால் ஃபகூலு மிஸ்லமா யகூலு, அவர் சொல்வதை போல நீங்கள் சொல்லுங்கள். சும்ம சல்லு அலைய, பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொல்கின்றானோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், அதற்கு பதிலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது 10 தடவை அருள் புரிகின்றான். சும்ம சலுல்லாஹ லீ அல் வசீலத்த, பிறகு எனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வசீலாவை நீங்கள் தேடுங்கள். வசீலா என்றால் என்ன தெரியுமா? ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னா, அது சொர்க்கத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து. லா தம்பகி இல்லா லி அப்தி மின் இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஏதேனும் ஒரு அடியானுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. அர்ஜு அன் அகூன அனஹுவ, அந்த அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஃபமன் சஅல லி அல் வசீலத்த, யார் எனக்காக வேண்டி வசீலாவை கேட்கின்றாரோ ஹல்லத்து லஹு ஷஃபாஅத்து, என்னுடைய ஷஃபாத் அவருக்கு கட்டாயமாக ஆகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் 577வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வசீலா என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுவால் ஒரே ஒரு மனிதனுக்கு மட்டும் தரப்படுகின்ற உயர்ந்த ஸ்தானத்திற்குத்தான் வசீலா என்று பொருள் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முதல் பொருளின் பிரகாரம் பார்த்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூமின்களும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நற்காரியங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதற்குத்தான் வசீலா என்ற பொருளை இந்த வசனம் தாங்கி நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையிலே நீங்கள் போராடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். போராட்டம் என்று சொன்னால் ஆயுதங்களை ஏந்தி கொண்டு களத்தில் நின்று எதிரிகளுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டம் அல்ல. போராட்டம் என்பது அது மட்டும்தான் போராட்டம் என்று நான் பொருள் கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் போராட்டம் என்பதை கொண்டு பொருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையிலே நம்முடைய ஆத்மாவிற்கு எதிராக, நம்முடைய நஃப்ஸுக்கு எதிராக வணக்க வழிபாடுகள் ஈடுபடும் பொழுது போராடக்கூடிய அந்த போராடும், பாவமான காரியத்திலிருந்து விலகிச் செல்லும் பொழுது நம்முடைய நஃப்ஸ் அதன் பக்கம் தேட்டத்தை ஏற்படுத்துகிறதே, அந்த நஃப்ஸுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். அந்த வகையில் அல்லாஹ் கூறுகிறான், வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையிலே நீங்கள் போராடுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்தில் சொர்க்கவாசிகளில் ஒருவர் கொண்டு வரப்படுவார். அப்பொழுது அல்லாஹ் அவரை பார்த்து கேட்பான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, கைஃப வஜத்த மன்சிலக, உன்னுடைய இருப்பிடத்தை நீ எவ்வாறு பெற்றுக்கொண்டா என்று அல்லாஹ் கேட்பான். அப்பொழுது அந்த அடியான் சொல்வான், ஐ ரப்பி, என்னுடைய இறைவா, ஹைரு மன்சிலின், சிறந்த இடமாக நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், சல் வத்த மன்ன, இன்னும் நீ கேளு, இன்னும் நீ ஆசைப்படு என்று சொல்லும் பொழுது அந்த அடியான் கேட்பானாம், மா அஸ்அலு ஆத்த மன்னா, நான் எதை கேட்பது, நான் எதை ஆசைப்படுவது, நான் கேட்பதாக இருந்தால், ஆசைப்படுவதாக இருந்தால் ஒன்றை மட்டும் என்னால் ஆசைப்பட முடியும். அது என்னவென்று சொன்னால், மீண்டும் என்னை உலகத்திற்கு நீ அனுப்ப வேண்டும், நான் 10 தடவை உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஷஹீதுகளுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் சொர்க்கத்திலே கொடுப்பதை பார்க்கக்கூடிய அந்த அடியான் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு 10 தடவை நான் கொல்லப்பட வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்வானாம். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகளிலிருந்து அவனுடைய சமூகத்திற்கு ஒருவர் அழைத்து வரப்படுவார். அவனை பார்த்து அல்லாஹ் கேட்பான், இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னுடைய இடத்தை நீ எப்படி பெற்றுக்கொண்டா என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்வான், ஐ ரப்பி, என் இறைவா, ஷர்ர மன்சிலின், மிக மோசமான இடமாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பான் அவனை பார்த்து, இந்த உலகம் முழுவதும் உனக்கு தங்கமாக இருந்தால், இந்த உலகம் முழுவதும் தங்கமாக இருந்தால், இந்த இடத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி நஷ்டஈடாக அதை கொடுப்பதற்கு நீ முன் வருவாயா என்று கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்வான், ஐ ரப்பி நாம், என் இறைவா, கண்டிப்பாக நான் அதை செய்வேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய், கது சால்துக்க அக்கல்ல மின் தாலிக்க, கது சால்துக்க அக்கல்ல மின் தாலிக்க வயசர, இதை விட மிக குறைந்ததை, மிக லேசானதை உன்னிடத்தில் நான் கேட்டேன், ஃபலம் தஃபால், நீ செய்யவில்லை என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்திலே போடும்படி உத்தரவை பிறப்பிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே 12686வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸிலே பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய
அந்த அமல்கள் என்பது மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மிக சொற்பமான அமல்கள் தான். அந்த அமலை அடைவதற்கு நாம் போராடவில்லை என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய துர்பாக்கியசாலிகளாக மறுமை நாளில் நாம் ஆக்கப்பட்டு விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்படியானால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சிப்போமாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.